வணக்கம், வெல்கம் டு tastytawa. இன்றைக்கி நம்ம கோதுமை ரவை தோசையும் அம்மா ஸ்பெஷல் காரத்தொக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காரத்தொக்கு எங்கள் அம்மா பல வருஷமாக அடிக்கடி பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை ரவை தோசைக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரவை ஊற வச்சிடலாம். 1 கப் ஃபுல்லாக கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. இந்த அளவில் செய்யும்போது 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். 2 வரமிளகாய் சின்னதாக கிள்ளி போட்டுக்கோங்க. 1/2 இன்ச் இஞ்சி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் அதையும் சேர்த்துக்கலாம் கோதுமை ரவையோட. நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கோதுமை ரவை 1/2 மணி நேரம் ஊறணும். மிளகாய் அப்படியே போட்டோன்னா அரைப்படாது, அதனால் கிள்ளி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஊறட்டும், 1/2 மணி நேரம் ஊறட்டும். கோதுமை ரவையை ஊற வச்சு தோசை செய்யும்போது நம்ம முழு கோதுமையை ஊற வச்சு அரைச்சி தோசை செய்கிற டேஸ்ட்லேயே நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஊறட்டும், நம்ம தொக்கு செஞ்சிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் கெடாது. 2 இன்ச் இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சிம்லேயே வச்சு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். இஞ்சி வதங்கிருச்சு. இப்போ 2 கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு முழு பூண்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 20 நிமிஷமாவது ஆகும். நம்ம அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். மூடி வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ லேசாக வதங்கிருச்சு. இப்போது 2 இன்ச் அளவு புளியை உள்ளே சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் நல்லா சுருங்கி வதங்கணும். பாருங்கள், இப்போது எந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வதங்கி வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூள் எல்லா வெங்காயத்திலும் நல்லா படுற மாதிரி இருக்கணும். போதும், அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம், ரொம்ப காரமாயிரும். இஞ்சியோட காரமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தொக்குக்கு. பாருங்கள், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம இந்த மாதிரி விழுதாக அரைச்சிக்கணும். தண்ணி சேர்க்கவே கூடாது. இப்போ நம்ம திரும்பவும் இதை தாளிக்க போகிறோம். ஒரு கடாயில் இதே மாதிரி 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச தொக்கு விழுத உள்ளே சேர்த்துக்கிறோம். இந்த தொக்கு ரொம்ப டேஸ்டியாக, காரமாக, கொஞ்சம் இனிச்ச மாதிரி எல்லா வித டேஸ்ட்டோடையும் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் இதே மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் கெடாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா தொக்கு ரெடியாகி வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கலர் டார்க் ஆகி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம கோதுமை ரவையும் நல்லா ஊறிடுச்சு. நம்ம அரைச்சிடலாம். மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் 3/4 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. தேவைப்படும் போது மறுபடியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா தோசை நல்லாயிருக்கும். இதில் நம்ம பச்சரிசி மாவு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம். தோசை மொறுமொறுன்னு வரும். இப்போது தோசைகள் சூடு பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. திக்கானாலும் ஊற்றலாம், நம்ம நல்லா மெல்லிசாவும் ஊற்றலாம். தோசை நல்லா வரும்.
ஆயில் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். கோதுமை தோசை வேகிறதுக்கு எப்போவுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம கோதுமை மாவில் தோசை செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஆத்தென்டிக்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோதுமை தோசைக்கு இந்த காரத்தொக்கு, ஸ்பெஷல் காரத்தொக்கு, அம்மா ஸ்பெஷல் காரத்தொக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.